குறைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது இளைஞர்கள் தான், மாணவர்கள் தான் என்கிற கருத்தில் மாற்று கருத்து இல்லை. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட தொடர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறார். இளைய சமுதாயத்தினருடைய ஒரு பங்களிப்பு தான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் மிக முக்கியமாக இருக்க முடியும் என்பதையும், ஒரு தேசத்தையே மாற்றியமைக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதையும் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி வந்தது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து நாடு முழுக்க பயணம் செய்து மாணவர்களிடம் அத்தகைய எண்ணங்களை விதைத்தார், அத்தகைய உத்வேகத்தை உருவாக்கினார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்துல் கலாம் போன்றவர்கள் இளைய சமுதாயத்தை தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக கருதுகிற ஒரு சூழலில் உண்மையில் நம்முடைய இளைய சமுதாயத்தினர் எப்படி இருக்கிறார்கள், எத்தகைய மனப்பாங்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தினரில் ஒரு சிறு பகுதியை தவிர பெரும்பாலானோர் இரண்டு விதமான மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் எந்த விதமான சமூக பொறுப்பும் அல்லாத அல்லது தங்களுடைய வேலை சார்ந்த முன்னேற்றம் என்பதை தவிர தேசத்தை பற்றியோ மக்களை பற்றியோ சமூகத்தை பற்றியோ எந்த அக்கறையும் மற்ற முழுக்க தன்னிலையை மட்டுமே மையமாக கொண்ட இளைஞர் சமுதாயத்தினர் ஒரு பக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வன்முறை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய, பல்வேறு விதமான ஒரு சமூக மோதல்களை உருவாக்கக்கூடிய, பிறரிடம் வெறுப்பை காட்டக்கூடிய இளைஞர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர்களிடம் வெளிப்படக்கூடிய இந்த வன்முறை உணர்வு குறித்த கவலை தரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பல இடங்களில் மாணவர்கள் மிக கொடிய குற்றச்செயல்களில் ஈடுபடுவது, கொலை முயற்சிகளில் ஈடுபடுவது, அதே போல் மோதல்களை உருவாக்குவது, அதாவது தங்கள் கல்லூரிக்குள்ளேயோ அல்லது தங்களுடைய ஹாஸ்டலுக்குள்ளேயோ அவர்கள் வன்முறை செயல்களில் ஈடுபடுவது அல்லது பிற கல்லூரி மாணவர்களுடன் மோதல்களில் ஈடுபடுவது, சமூக விரோத கும்பல்களுடன் சேர்ந்து வன் செயல்களில் ஈடுபடுவது, முகநூல் போன்றவற்றில் மிக வன்முறையான கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது போன்றவற்றிலெல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் இளைய சமுதாயத்தினர் இருப்பதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையில் கூட பல கல்லூரிகளில், குறிப்பாக கலைக்கல்லூரிகள் மற்றும் சில சட்டக்கல்லூரிகளிலும் கூட அவ்வப்போது மாணவர்கள் வன் செயல்களில் ஈடுபடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பேருந்து தினம் கொண்டாடப்படுகிற தினத்தில் வெவ்வேறு கல்லூரி மாணவர்களுக்கிடையே சமூக மோதல்கள் நடப்பது, பிரச்சனைகள் நடப்பது என்பதெல்லாம் கூட தொடர்ச்சியாக இங்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது ஒரு பிரச்சனை. அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் தமிழக காவல்துறையும் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த கல்லூரி நிர்வாகத்தினரும் கூட்டாக சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதன்படி மாதம் மாணவர்களோடு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்வது, அவர்களுடைய குறைகளை கேட்பது, கல்லூரி வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது, அவர்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார்களா என்று கண்காணிப்பது, உளவுத்துறையினரை கல்லூரிக்குள் நியமிப்பது நினைத்து பார்க்கும்போதே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உளவுத்துறை காவல்துறையினர், நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினரை கல்லூரி வளாகங்களுக்குள் கண்காணிப்பில் ஈடுபடுத்துவது என்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். உண்மையில் மாணவர்கள் இப்படி குற்றவாளிகளைப் போல கண்காணிக்கப்படுகிற ஒரு சூழல் என்பது மிக மிக வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை உண்மையில் எப்படித்தான் எதிர்கொள்ள முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் நம்முடைய மனதில் எழுகிறது. பல சமயங்களில் மாணவர்கள் ஏன் வன்முறை உணர்வு கொண்டவர்களாக மாறுகிறார்கள்? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக காரணங்கள் என்ன? யதார்த்தத்தில் மாணவர்களை வன்முறைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு உண்மையான சமூக காரணிகளை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா என்பதே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் அத்தகைய கவலை இல்லாதவர்களாக மாணவர்களை நாம் ஏதோ ஒழுக்க வயப்படுத்துவது மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு என்பது போல நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் மாணவர்களிடம் இத்தகைய வன்முறை போக்கு வளர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் முதன்மையான ஒரு விஷயம் இங்கு சாதி மதம் சார்ந்த அடையாள சிக்கல்கள், குறிப்பாக சாதி சார்ந்த உணர்வுகள் என்பது இளைஞர்களிடம் மிக தீவிரமாக பரவி இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போது கல்லூரிகளுக்குள்ளும் பல்வேறு விதமான ஹாஸ்டல் போன்ற இடங்களிலும் இப்படி மாணவர்கள் சாதிய ரீதியாக ஒன்று திரள்வதும் பிறருக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபடுவதும் தமிழ்நாடு முழுக்க நடைமுறையில் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு மாணவர் ஒரு முகநூலில், ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர் பிற சமூகத்தினரை பற்றி, பிற சாதியினரை பற்றி
இட்டிருந்த முகநூல் பதிவு என்பது மிக கொடூரமானதாக, சாதி வெறுப்பை உமிழ்வதாக இருந்தது மட்டுமல்ல, அது முகநூலில் பரவலாக பரப்பப்பட்ட அந்த மாணவர் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு செய்தியையும் நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இதைவிட மோசமாக நடைமுறையில் இந்த பிற சாதியினர் மீதான வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு மனோபாவம் சாதி சார்ந்த குழுக்களாக உருவாகி வன்முறையில் ஈடுபடுவது இளைஞர்களிடம் பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி அரசியல் என்பது மாணவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே மிக மிக ஒரு ஆபத்தான ஒன்றாக நான் பார்க்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொன்று, பெரிய நகரங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சென்னை போன்ற நகரங்கள் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் பல கல்லூரிகளில் அவர்களுடைய அந்த ஆற்றலை, அவர்களுடைய விளையாட்டுணர்வை அல்லது அவர்களுடைய ஒரு 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 எனர்ஜி என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எப்படி பள்ளி கல்லூரிகளில் அவர்கள் மனப்பாட இயந்திரங்களாக இருந்தார்களோ அதே போல் கல்லூரிகளிலும் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு விளையாடுவதற்கு போதுமான வாய்ப்புகள் கிடையாது. அவர்களுடைய கலை சார்ந்த, அவருடைய சிந்தனை சார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு போதுமான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு விதத்தில் அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்களை அவரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழல் மட்டுமே இருப்பதால் வன்முறையில் ஈடுபடுவதுதான் தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வாய்ப்பாக, ஒரே சந்தர்ப்பமாக பல மாணவர்களுக்கு நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், அப்படி வன்முறை சார்ந்து மட்டுமே ஒருவர் தன்னுடைய சுய அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது அவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிற போதும் பல்வேறு விதமான வன்முறை சார்ந்த கும்பல்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லது சமூக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மிக மோசமான வன்முறை உணர்வுகளை வெளிப்படுத்தித்தான் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொள்வது என்கிற ஒரு சூழலை இங்கு உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் கல்லூரிகள் என்பது அவை வெறுமனே மனப்பாடம் செய்வதற்கான ஒரு இடமாக இல்லாமல் மாணவர்களுடைய பல்வேறு விதமான ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவும், அவருடைய பொழுதுபோக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களுக்கு இடமளிக்கக்கூடிய ஒன்றாகவும், அவருடைய பல்வேறு கலைத்திறன்களை கண்டறியக்கூடிய ஒன்றாகவும் மாறினால்தான் இளைஞர்களுடைய மனம் என்பது பண்படும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், சினிமா, சமூகத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள், சாதி மத பேதங்கள், அதோடு மட்டுமில்லாமல் ஒரு எந்த விதமான ஒரு மனித நெறி கோட்பாடு சார்ந்த விஷயங்களும் நம்முடைய கல்வி அமைப்பிற்குள் இல்லாததால் வெறுமனே சமூகத்தினுடைய தீய பண்புகளை மட்டும் இந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்டு அதனுடைய ஒரு பிரதிநிதிகளாக அவர்கள் கல்லூரிகளில் செயல்படுகிறார்கள். அவர்களை கண்காணிப்பது மட்டும் இதற்கு தீர்வாக மாறாது. இந்த மாணவர்கள் பண்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய இதயங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்படி மாணவர்கள் செம்மைப்படுத்தப்படுகிற போதுதான் அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை கிடைக்கும், தங்களுடைய ஆற்றலை முறையாக பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை கிடைக்கும். அதே போல் சாதி மதம் சார்ந்த உணர்வுகளை, மாணவருடைய இதயத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு எதிரான சிந்தனைகள், மாற்றான சிந்தனைகள் கல்வி அமைப்பில் போதிக்கப்பட வேண்டும். மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் நேசத்திற்குரியவர்கள் என்கிற ஒரு ஜனநாயக ரீதியான சிந்தனைகள், சமத்துவ சிந்தனைகள் மாணவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இது போன்ற காரியங்களை நாம் அடித்தளத்தில் செய்யாமல் மாணவர்களை கண்காணிப்பதன் வழியாக மட்டும் இந்த வன்முறையை நாம் கட்டுப்படுத்த முடியாது. மாணவர்களை சமூக பொறுப்புணர்வு மிக்கவர்களாக, மனநலம் மிக்கவர்களாக, உடல்நலம் மிக்கவர்களாக நாம் மாற்றுகிற போது அவர்கள் உயரிய பண்பாடுகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், சீரிய நெறிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய, கல்வி சார்ந்து இளைஞர்களுடைய எதிர்காலம் சார்ந்து செய்ய வேண்டிய முதன்மையான கடமை என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.